அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 25ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். மாமன்னர்களின் அவை எப்படி இருக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறோம். திரைப்படங்களில் கூட பார்த்திருப்போம். கதைகளின் வழியாக அறிந்திருப்போம். மாமன்னர் அமர்ந்திருப்பார். 3 அடுக்கு அல்லது 4 அடுக்கு பாதுகாப்பு அவருக்கு இருக்கும். அவருக்கு அடுத்தபடியாக அமைச்சர் பெருமக்கள் இருப்பார்கள். அரண்மனையின் அதிகாரிகள் இருப்பார்கள். பாதுகாப்பு படையினர் அரண்மனைக்கு வெளியே இருப்பார்கள். எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து மன்னரை சந்திக்கும் சாமானியன் எப்போதும் கோரிக்கை மட்டுமே வைக்க முடியுமே தவிர எப்போதும் முறையிட முடியாது. ஆனால் இந்த கட்டமைப்புக்கு எதிராக அமைக்கப்பட்டிருந்ததுதான் பெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மதீனத்து தலைநகரின் சாம்ராஜ்ய தலைநகரின் தலைவராக வீற்றிருந்த பெருமானாரின் அவை. அங்கே சாமானியர்கள் முறையிடலாம், விவாதிக்கலாம். மன்றத்தில் பெருமானார் உபதேசத்தின் போது கேள்விகளை வைத்து சாமானிய மனிதர்களிடம் பதில்களை பெற்று சிந்திக்க தூண்டும் ஓர் பயிற்சி பட்டுரையாக அந்த அவை இருந்தது. மதீனத்து பெருமானாரின் அந்த அவை ஒரு பல்கலைக்கழகம், ஒரு மிகச்சிறந்த பயிற்சி பட்டுரை, ஒரு மிகச்சிறந்த சிற்பக்கூடாரம். அங்கே மிகச்சிறந்த சிற்பி கலைஞர்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இதோ அந்த மதீனத்து பெருமானாரின் அவையை, அன்னலாரின் அவை என்னும் தலைப்பில் இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் உரை வழங்குகிறார் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவை ஆன்மீகமும் அறிவும் கைகுலுக்கிக் கொள்ளும் சந்திப்பு களமாக விளங்கியது. கேள்வி கேட்டு பதிலை வரவழைத்து அறவுரைகளை கூறுவது என்பது அன்னலாரின் கருத்து புலப்பாட்டு முறைமைகளில் ஒன்றாக இருந்தது. அதன்படி அவையில் ஒரு நாள் இலை உதிர்க்காத மரம் எது என்று பெருமானார் கேட்டார்கள். ஓரிருவர் சில மரங்களின் பெயர்களை கூறினர். அவை இல்லை, இலை உதிர்க்காத மரம் பேரித்த மரம் என்று பதில் உரைத்த பெருமானார், அந்த இலை உதிர்க்காத மரம் ஒரு நல்ல முஸ்லிமுக்கு உதாரணம் என்று சொல்லி காட்டினார்கள். வெயில் தகிப்பை ஏற்படுத்தும் பாலைவனத்தில் இளைப்பாற நிழல் தந்து கனி தந்து அனைத்து ஆறுதல் தரும் அன்னை பேரித்த மரம்தான். காய்க்க ஆரம்பித்தது முதல் கீழே சரியும் வரை கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். பேரித்தம்பழங்கள் மனிதனுக்கு அதீத சக்தியை தருவன. பாலைவனத்து விவசாயிகளுக்கு வாழ்வாதார வளத்தை பெருக்குவன. அதன் கொட்டைகள் ஒட்டகங்களுக்கு தீனியாகின்றன. அதன் மரம், கிளை, இலை ஆகியவை விறகாக, பலகையாக, பாயாக, கூரையாக, வீட்டின் நிலையாக என அதன் பயன்பாட்டு எல்லை விரிந்து கொண்டே போகிறது. இத்துணை பலன் தரும் பேரித்த மரத்தை போன்று
ஓர் இறை நம்பிக்கையாளன் பயந்தருகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு நல்ல முஸ்லிமுக்கு பேரித்த மரத்தை ஊமையாக்கி பெருமானார் பேசியதன் பொருள் இதுதான். வெப்பத்திலும் காற்றிலும் புயலிலும் இலை உதிர்க்காது நிற்கும் பேரித்த மரத்தினுடைய உறுதி போன்று எந்த சூழலிலும் ஈமான் உறுதியுடன் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதையும் இந்த உதாரணம் சுட்டிக்காட்டுகிறது. இலைகள்தான் ஒரு மரத்தின் அழகு. இலைகள்தான் இந்த மரம் என்று அந்த மரத்தை அடையாளம் காட்டும். இலைகள்தான் பச்சையம் பரிமாறி ஒரு மரத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கும். அந்த இலைகளை எந்த நிலையிலும் உதிர்க்காத பேரித்த மரம் போல் நற்செயல்கள் எனும் அழகால், ஒழுக்கம் பேணுதல் என்ற அடையாளத்தால், இறை நம்பிக்கை எனும் உயிரோட்டத்தால் வாழும் ஒரு முஸ்லிம் என் நிலையிலும் தன் நிலையிலிருந்து விழமாட்டான். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நபிமொழி அறிவிக்கப்படும் போது அங்கு நடந்த மற்றொரு நிகழ்வு மிக அற்புதமான ஒரு படிப்பினையை தருகிறது. இந்த நபிமொழியை அறிவித்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்போது சிறுவராக இருந்தார். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திருமதி, முஸ்னத் அஹ்மத் என பல நபிமொழி தொகுப்புகளில் இடம்பெற்றுள்ள இந்த ஹதீஸில் அவர் கூறுகிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலை உதிர்க்காத மரம் எது என்று அவையில் கேட்டபோது எனக்கு அது பேரித்த மரம் என்று பதில் தெரியும் என்றாலும் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த அவையில் நான் தான் வயதில் சிறியவன். பெரியவர்கள் சூழ்ந்திருந்த அவையில் வயதில் மூத்தோர்களே பதில் தெரியாமல் தவறான பதில் சொல்ல, பலர் அமைதியாக இருக்க, நான் வயதில் சிறியவன் பதில் சொன்னால் அது மூத்தோர்களை அவமதித்ததாக ஆகிவிடும் அல்லவா? அதனால் தான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துவிட்டேன் என்கிறார். மகன் அப்துல்லா இப்னு உமர் தன்னிடம் இதனை கூற கேட்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மகனே, பெருமானார் கேட்டதற்கு நீ பதில் சொல்லி இருக்கக்கூடாதா? அப்படி சொல்லி இருந்தால் நான் ஒரு பேரித்தம் தோட்டத்தையே விலைக்கு வாங்கி உன் பெயரில் எழுதி வைத்திருப்பேனே என்றார். இது ஒரு தந்தையின் பார்வையில் மட்டும் பார்க்க வேண்டியது. நபிகளார் அவையில் கேட்ட கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாத போது இளையவனான தனது மகன் பதில் சொல்லி இருந்தால் அது பெருமைக்குரியதாக அமைந்திருக்கும் என்ற ஒரு சராசரி தந்தையின் மனநிலையில் இருந்த எதிர்பார்ப்பு தான் இது. ஆனால் தன்னை விட மூத்தவர்களுக்கு பதில் தெரியாத போது சிறுவனாகிய தான் பதில் சொல்லியிருந்தால் அது ஒரு பொது அவையில் பெரியவர்களின் உணர்வுகளை பாதித்திருக்கும். சின்ன பையனுக்கு தெரிந்தது பேரித்தமர சூழலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்று அவர்கள் வெட்கப்பட்டிருப்பர். அங்கே ஒரு தாழ்வு எண்ணம் பெரியவர்களிடம் உருவாகி இருக்கும். இதையெல்லாம் தவிர்த்திருக்கிறது இப்னு உமரினுடைய அணுகுமுறை. அவரது செயல் பாராட்டுக்குரியது மட்டுமல்ல, நமக்கு பாடமாகவும் அமைந்துள்ளது. தனக்கு பால் ஊட்டிய செவிலித்தாய் அன்னை ஹலீமா அவர்கள் தள்ளாத வயதில் தன்னை தேடி வந்தபோது பெருமானார் எழுந்து எதிரேற்று சென்று வரவேற்று தனது தோளை தழுவியிருந்த போர்வையை தரையில் விதித்து அதில் அவர்களை அமரச் செய்து உபசரித்த நாகரீக நிகழ்வுகள் இதற்கு முன்மாதிரியாக நிறைய நபிகளார் வரலாற்றில் உண்டு. ஒரு காலம் இருந்தது, வீட்டிலும் வெளியிலும் மூத்தோருக்கான மரியாதை மிக இயல்பாக இருந்தது. பெரியவர்கள் முன் அமரமாட்டார்கள், அவர்கள் முன் குரல் உயர்த்தி பேச மாட்டார்கள். ஏதாவது முடிவு சொல்லுங்கள் என்றால் வீட்டில் பெரியவர்களிடம் கேட்டு சொல்கிறேன் என்பார்கள். இதெல்லாம் இளையோர் பண்பாடாக ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்றோ பிள்ளைகள் எங்களை மதிப்பதில்லை, எங்கள் பேச்சை கேட்பதில்லை, எங்களை தனி தீவுகளாக்கிவிட்டனர். பேர குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடுகின்ற சுந்தர பொழுதுகளை கூட தட்டிப்பறித்து விட்டனர். நாங்கள் கஷ்டப்பட்டு ஆளாக்கியதையெல்லாம் மறந்து விட்டனர் என்ற முதுமையினுடைய கையறு நிலை இன்று அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் நம்மை மதிக்காமல் நடப்பதற்கு நாமும் ஒரு காரணம் என்பதையும் பெரியவர்கள் உணர வேண்டும். வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்களை குழந்தைகளுடைய முன்வைத்தே நாம் அவமரியாதையாக பேசுகிறோம், அவமரியாதையாக நடத்துகிறோம். பிள்ளைகள் அப்படி நடத்தும் போது பிள்ளைகள் நமக்கும் பிறருக்கும் மதிப்பு தருபவர்களாக நடந்து கொள்வார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? மூத்தோருக்கு மரியாதை செலுத்தாதவர்களும் இளையோர் மீது அன்பு செலுத்தாதவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்ற நபிமொழியை எண்ணங்களில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நபியை சார்ந்தவர்கள்,
நபியின் உம்மத்துக்கள் என்பதை மூத்தோருக்கு மரியாதை செய்வதன் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. The Modern Travels உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜிஆர்எத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. தினசரி பத்திரிகைகளில், நாள்தோறும் தொலைக்காட்சிகளில், அவ்வப்போது சமூக வலைதளங்களில் எத்தனையோ துர்மரணங்களை பற்றிய செய்திகளை, விபத்துகள் குறித்த செய்திகளை, கொடூரமான கொலைகளை, அசம்பாவித சம்பவங்களை, அகால மரணங்களை படித்தும் பார்த்தும் கேட்டும் கடந்து விடுகிறோம். உண்மையில் இப்படியான செய்திகளை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்றதொரு செய்தியில் என் பெயர் வராமல் இதுவரை பாதுகாத்து வைத்திருக்கிறாயே, இறைவா உனக்கே நன்றிகள் அனைத்தும் என்று ஒரு சாமானியன் ஒவ்வொரு முறையும் இப்படியான செய்திகளை கடந்து வருகிற போது மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மனிதனை மட்டுமல்ல, இந்த இயற்கையை கொண்டு இந்த உலகத்தை இப்போதும் இறைவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதற்காகவேனும் நாம் எப்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ அப்படியான ஒரு நன்றி பாடலை தருவதற்காக உலகத்தை படைத்து காத்தருளும் இறைவா அல்லாஹு உனக்கே நன்றி என்ற பாடலை தருவதற்காக டாக்டர் தேரழந்தூர் தாஜுதீன் அவர்கள். உலகங்கள் எல்லாம் உருவாக்கி காத்து துலங்கிடும் உன்னை துதிக்கிறோம் அல்லாம். உலகங்கள் எல்லாம் உருவாக்கி காத்து துலங்கிடும் உன்னை துதிக்கிறோம் அல்லாம். விண்ணாளும் இறைவன் வேதத்தை தந்த கண்ணான நபி மேல் கனிவருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. ரஹ்மத்து சொரியும் ரமலானில் என் மேல் ரஹ்மத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாம். ரஹ்மத்து சொரியும் ரமலானில் என் மேல் ரஹ்மத்தை பொழிவாய் ரஹ்மானே அல்லாம். மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும், மன்னிப்பின் மழையை மாண்பாக பொழியும் பொன்னான மாதம் பொறுத்தருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ.
நரகோர்க்கு விடுதலை நல்கும் இத்திங்கள் இறங்கியே எம்மை ஈடேற்று அல்லாஹ். நரகோர்க்கு விடுதலை நல்கும் இத்திங்கள் இறங்கியே எம்மை ஈடேற்று அல்லாஹ். வான்மறை வந்த வளர் ரமலானில், வான்மறை வந்த வளர் ரமலானில் ஆன்மாவை துலக்கி அருள் புரி அல்லாஹூ 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 அல்லாஹூ. அமல்களை நிறைவாய் ஆவலாய் செய்தே கமழும் நல்வாய்ப்பை கணிந்தருள் அல்லாஹ். அமல்களை நிறைவாய் ஆவலாய் செய்தே கமழும் நல்வாய்ப்பை கணிந்தருள் அல்லாஹ். வீண் பேச்சை தவிர்த்தே வேதத்தை ஓதும், வீண் பேச்சை தவிர்த்தே வேதத்தை ஓதும் மாண்போங்கும் சூழல் மகிழ்ந்தருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இறையில்லத்துள்ளே இஅ்திகாஃப் இருக்கும் நிறைவாய்ப்பை தருவாய் நித்தனே அல்லாஹ். இறையில்லத்துள்ளே இஅ்திகாஃப் இருக்கும் நிறைவாய்ப்பை தருவாய் நித்தனே அல்லாஹ். தவம் போன்று ஓங்கும் தராவிஹ் தொழுகை, தவம் போன்று ஓங்கும் தராவிஹ் தொழுகை தவறாமல் தொழவே தயவருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இருபத்தாய் இலங்கும் இனிதான தராவிஹ், இருபத்தாய் இலங்கும் இனிதான தராவிஹ் அருமையாய் தொழவே அமைப்பருள் அல்லாஹ். தஹஜத்து தொழுகை தஸ்பீஹ் தொழுகை, தஹஜத்து தொழுகை தஸ்பீஹ் தொழுகை மிகச் சிறப்பாய் தொழும் மேன்மைதா அல்லாஹூ 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 அல்லாஹூ. நானிலம் துயிலும் நள்ளிராவேளை, நானிலம் துயிலும் நள்ளிராவேளை தேனிகர் திக்ரில் திளைக்கச் செய் அல்லாஹ். தேனிகர் திக்ரில் திளைக்கச் செய் அல்லாஹ். இரு கண்கள் கசிந்தே இதயமே உருகி, இரு கண்கள் கசிந்தே இதயமே உருகி அரும் தௌபா செய்ய அருள் புரி அல்லாஹூ 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 அல்லாஹூ. இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள், இஃப்தாரின் போது இறைஞ்சிடும் எங்கள் ஒவ்வொரும் துஆவை ஒப்புக்கொள் அல்லாஹ். ஒவ்வொரும் துஆவை ஒப்புக்கொள் அல்லாஹ். ஏற்றங்கள் மிக்க ரமலானில் நாங்கள், ஏற்றங்கள் மிக்க ரமலானில் நாங்கள் ஏற்றிட்ட நோன்பை ஏற்றருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. மறுமையில் ரமலான் மன்றாடும் வண்ணம் அருள் நோன்பை அமைப்பாய் அருளாளன் அல்லாஹ். மறுமையில் ரமலான் மன்றாடும் வண்ணம்
அருள் நோன்பை அமைப்பாய் அருளாளன் அல்லாஹ். மாதமாம் ரமலான் மறுமையில் எமக்கு, மாதமாம் ரமலான் மறுமையில் எமக்கு சாதக சாட்சி சாற்றச் செய் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இறை போற்றும் இரவாம் லைலத்துல் கதிரில் இறைஞ்சிடும் எம்பால் இறங்கிடு அல்லாஹ். இறை போற்றும் இரவாம் லைலத்துல் கதிரில் இறைஞ்சிடும் எம்பால் இறங்கிடு அல்லாஹ். இம்மையும் மறுமை எனுமிரு உலகும், இம்மையும் மறுமை எனுமிரு உலகும் செம்மையாய் வாழும் சிறப்பருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. பிணியேதுமின்றி பெருவளம் சூழும் மணியான வாழ்வை மகிழ்ந்தருள் அல்லாஹ். பிணியேதுமின்றி பெருவளம் சூழும் மணியான வாழ்வை மகிழ்ந்தருள் அல்லாஹ். அல்லல்கள் துயர்கள் அணுகாமல் என்றும், அல்லல்கள் துயர்கள் அணுகாமல் என்றும் நல்லருள் பொழிவாய் நாயனே அல்லாஹூ 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 அல்லாஹூ. உடல் விட்டு ரூஹை உருவிடும் நாளில் இடர்பட்டு நிக்கா இயல்பருள் அல்லாஹ். உடல் விட்டு ரூஹை உருவிடும் நாளில் இடர்பட்டு நிக்கா இயல்பருள் அல்லாஹ். எரிக்கின்ற துன்பம் இல்லாமல் கபுரை, எரிக்கின்ற துன்பம் இல்லாமல் கபுரை விரிசோலையாக்கு வேந்தனே அல்லாஹூ 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 அல்லாஹூ. மஹ்ஷரின் சூட்டால் மயங்கிடும் நாளில் தஹ்மர்ஷின் நிழலை தந்தருள் அல்லாஹ். மஹ்ஷரின் சூட்டால் மயங்கிடும் நாளில் தஹ்மர்ஷின் நிழலை தந்தருள் அல்லாஹ். கனி நபி ஹவுலுல் கௌசரில் நாங்கள், கனி நபி ஹவுலுல் கௌசரில் நாங்கள் பனி நீரை பருக பரிவருள் அல்லாஹூ 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 அல்லாஹூ. இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றும் யாம் தங்கும் இடமாக்கு அல்லாஹ். இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இன்பத்தின் எல்லை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்றும் யாம் தங்கும் இடமாக்கு அல்லாஹூ 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 அல்லாஹூ. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம்.
இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +91 9444025000. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தன் தூதராக நியமித்துக் கொண்டார். அவர்கள் எடுத்துச் சொன்ன தௌஹீத் என்னும் ஏகத்துவ கொள்கையை மக்களிடம் பரப்பிய போது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கல்லாலும் சொல்லாலும் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், வாழ வழிவகை இல்லாத நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுத்தினார்கள். இதையெல்லாம் பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர். ஆனால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களும் அதே கடும் சொல்லடியையும் கல்லடியையும் சுமந்தார்கள். அதுதான் பெருமானாருக்காக, இஸ்லாத்திற்காக அவர்கள் ஆற்றிய தியாகம். இதோ வலியை சுமந்த நபித்தோழர்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக தென்காசி முபீனா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இந்த ரமலான் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தன்னுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்க வேண்டும், தன்னுடைய மக்களை சொர்க்கம் செல்ல வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான். இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்ற ஒரே காரணத்திற்காக பல சோதனைகளுக்கு ஆளாகி, பல வேதனைகளுக்கு ஆளாகி, கல்லடிப்பட்டு, சொல்லடிப்பட்டு இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தார்கள். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தோழர்களுக்கும் பங்கு உண்டு. அவர்களும் பல இன்னல்களை சந்தித்தார்கள். துன்பத்தை வேண்டும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு அவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகத்தை நாங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, இஸ்லாத்தை புரிந்து கொண்டு, அல்லாஹ் இறக்கி வைத்ததை புரிந்து கொண்டு அவர்கள் செயலாற்றினார்கள், ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். இந்த வகையில் நபித்தோழர்கள் மட்டுமல்லாமல் நபித்தோழர்களுடைய நபித்தோழியர்கள் கூட இதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டினார்கள். பல போர்களில் அவர்களுடைய தியாகங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு சிறு சம்பவத்தை கூற வந்துள்ளேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார். இவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இரண்டாவது திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது என்னவென்றால், இவர்களுடைய ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு எவ்வாறு இருக்க வேண்டும், திருமணத்திற்கு பிறகு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கணவனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு குழந்தையினுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்களுடைய வரலாற்றை வைத்து, இவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு குடும்பத்திலும் சரி,
இந்த சமுதாயத்திலும் சரி சிறந்து விளங்கினார்கள். இந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறுகையில், நான் கனவில் சொர்க்கத்திற்கு நான் செல்வதாகவும் அதில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்ததாகவும் கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தின் பெண்மணியான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது அவர்களுடைய வாழ்க்கையில். அதை அவர்களுடைய மகனார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டு ஒரு மகன் இருந்தார்கள். ஒரு சமயம் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியூர் சென்றிருந்தார்கள் வியாபார விஷயமாக. அவர்கள் வருவதற்கு முன் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது. உறவினர்கள் அனைவரும் வந்தார்கள், துக்கம் விசாரிப்பதற்காக வந்தார்கள். வந்த சமயத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய சொந்தக்காரர்களிடம் கூறினார்கள், என்னவென்றால், என்னுடைய கணவன் வரக்கூடிய நேரம் ஆகிவிட்டது, ஆகவே அனைவரும் சென்று விடுங்கள். என்னுடைய கணவரிடத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் கூறக்கூடாது, யாரும், நான் தான் கூறுவேன் என்று கூறிவிட்டு அனைவரையும் அனுப்பி வைத்து கணவன் வரும் சமயத்தில் தன்னை அலங்கரித்து கொண்டார்கள். தன்னை அலங்கரித்து, ஏனென்றால் கணவன் பல சங்கடங்களை எதிர்கொண்டு வருகையில் ரொம்ப களைப்போடு வரும் சமயத்தில் தன்னை நினைத்து ஆசுவாசப்படுத்திக் கொள்வார் என்பதை மனதில் வைத்து, இஸ்லாம் கூறுவது அதுதானே, ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டார்கள். உள்ளுக்குள் மிகப்பெரிய சோகம். ஒரு குழந்தையை இழந்து விட்டார்கள், தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார்கள். அந்த சோகத்தை அனைத்தையும் மறைத்து தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்துக் கொண்டு கணவன் வரும் சமயத்தில் வெளியில் நின்றார்கள். தன்னுடைய கணவன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி கொண்டார்கள். மிகவும் மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய பாரத்தை முழுக்க கீழே இறக்கி வைத்துவிட்டு உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவுடன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாட்டை உணவை தயார் செய்து கொடுத்து சாப்பிட்டு முடித்துவிட்டு தன்னுடைய கணவனையும் திருப்திப்படுத்தி விட்டார்கள். அன்று இரவு அல்ஹம்துலில்லாஹ் அந்த இரவில் அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூதல்ஹா தன்னுடைய கணவனான தல்ஹா அவர்களிடம் கூறினார்கள், என்னுடைய அருமை கணவரே, இறைவன் ஒரு விஷயத்தை தனக்கு தந்திருக்கிறான் என்றால், ஒரு பொருளை தந்திருக்கிறான், அந்த பொருளை திருப்பி கேட்கும் போது நீங்கள் தரமாட்டேன் என்று கூறுவீர்களா என்று கேட்கிறார்கள். அது நியாயம் இல்லையே. இறைவன் நமக்கு தந்தது அமானிதம், அந்த அமானிதத்தை இறைவன் எடுத்துக்கொண்டான், அதனால் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார்கள். இதேதான், உங்களுடைய மகன் இறந்து விட்டான், உங்களுடைய மகனுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், அவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று கூறிவிட்டு அழுதார்கள். உடனே இவர்கள் ஏன் இதனை முதலில் என்றும் சொல்லவில்லை என்று லேசாக கோபம் கொண்டு விட்டுவிட்டார்கள். மறுநாள் மதியம் அல்ஹம்துலில்லாஹ் அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாள் காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார்கள். சென்றுவிட்டு இவ்வாறு என்னுடைய மகன் இறந்து விட்டார் என்று கூறியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் இதைவிட சிறந்ததை உங்களுக்கு பகரமாக்கி தருவான், கவலை கொள்ளாதீர்கள் என்று. அந்த இரவில் உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்து விட்டான், பரக்கத் செய்து விட்டான் என்று கூறி முடித்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் கருவுற்றார்கள். ஒரு வியாபாரம் நிமித்தமாக மதீனாவில் இருந்து வெளியூர் சென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சென்றார்கள். சென்றிருக்கும் சமயத்தில் அவர்களுக்கு இரவில் கடுமையான பிரசவ வலி ஏற்பட்டு விடுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, அபூதல்ஹாவே, நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள், உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் தங்கிவிடுங்கள், உங்களுக்காக துணைக்கு நான் சில சஹாபாக்களை நான் விட்டு செல்கிறேன் என்று கூறினார்கள். உடனே அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள், இறைவா, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்தேன், வியாபார விஷயமாக வந்தேன், அவர்கள் ஆனால் சென்று விட்டார்கள் மதீனாவிற்கு. நான் அதை பெரிதாக எண்ணவில்லை, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான்
பிரயாணம் செய்ய வேண்டும், அவர்களுடனே நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லா, அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களுக்கு வலியை அல்லாஹ் குறைத்து விட்டான். உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்பான கணவரே, எனக்கு வழி இல்லை, நாம் ஊருக்கு சென்று விடுவோம், மதீனாவிற்கே திரும்பி சென்று விடுவோம் என்று கூறி புறப்பட்டு சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் பிரசவம் ஏற்பட்டு விடுகிறது. ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தாக. உடனே அதனை எடுத்துக்கொண்டு உடனே அந்த கையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்று குழந்தையை கொடுக்கிறார்கள். எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு பிஸ்மில்லா சொல்லி அப்துல்லா என்று, அல்லாஹுடைய அடிமை என்று பெயர் வைக்கிறார்கள். வைத்துவிட்டு அஜ்வா என்ற பேரித்தம்பளத்தில் ஒரு சிறு துண்டை அந்த குழந்தை வாயில் கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு அந்த குழந்தை அந்த அஜ்வா என்கிற பேரித்தம்பள துண்டை வாயில் சுழட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. இதனை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோட, இந்த அஜ்வா என்கிற பேரித்தம்பளத்தின் மீது இந்த அன்சாரிகளுக்கு எவ்வளவு பிரியம் என்று கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகம் எவ்வளவு பெரியது. நம்முடைய நிலையை இதற்கு நீங்கள் ஒத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுமையை கொடுத்தான். அதே போல் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவ்வளவு பெரிய பொறுமையை கொடுத்தான். தியாகிகளாக அவர்களை வலமுறை செய்தான். இது மட்டுமல்லாமல் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு பக்குவத்தோடு ஒரு விஷயத்தை கணவனிடம் எடுத்துரைக்க வேண்டும், கணவன் வெளியிலிருந்து வரும்போது அவர்களுக்கு எதை சந்தோஷமாக நம்ம ஆக்கலாம் என்பதை எல்லாம் தெரிந்து இஸ்லாத்தின் முறைப்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம எடுத்துக்கொண்டால் அதிகமான சம்பவங்கள் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த ஒரு சம்பவத்தோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவங்களை, ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்முடைய ஈமான் பலப்படுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கை, சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் எடுத்துக்கொண்டு ஈமானினுடைய உறுதியை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹோட்டல் ரிஃபாயா, ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல். உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும் ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியா தெரு, கொடைக்கானல். செல் 8777595994. இணையதளம் www.hotelrifaya.in. பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் இஸ்லாமியர்களோடு மிக நெருக்கமான உறவு வைத்திருந்தவர். ஒரு பேரன்பு கொண்ட பெரியவர். மிக குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களில் வழங்கப்படும் நோன்பு கஞ்சியை பருகுவதில் அவருக்கு அலாதி பிரியம். இதற்காகவாவது என்னை இஃப்தார் விழாவுக்கு அழையுங்கள் என்று இஸ்லாமியர்களிடம் சகஜமாக சொல்லிக் கொள்வார். இஸ்லாத்தோடு, இஸ்லாமிய கருத்தோடு நிறைய அவருக்கு உடன்பாடு இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை பெரியார் வெறுத்தார், அல்லது பெரியாருடைய சிந்தனை ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை, அவர் எப்படி இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் வேறுபட்ட கருத்துக்களை பெரியார் குறித்து பேசுகிறோம். உண்மையில் பெரியார் இஸ்லாத்தை வெறுத்தாரா, ஏற்றுக்கொண்டாரா? இஸ்லாத்தை பெரியார் எப்படி பார்த்தார்? இதோ பெரியார் பார்வையில் இஸ்லாம் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக அறந்தாங்கி ஃபஜ்ருல் ஹுதா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் சித்தி ஃபர்ஹானா சித்திகா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். இறைவனின் திருப்பெயரால் இசைமுரசு எஃப்எம் ரேடியோ வாயிலாக ரமலான் வசந்தம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தலைவர்களின் பார்வையில் இஸ்லாம் என்கிற தலைப்பின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் ஒரு பகுத்தறிவுவாதியாக கருதப்பட்ட பெரியார் ஈவேரா அவர்களுடைய பார்வையில் இஸ்லாம்
எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த தலைப்பில் ஒரு கருத்துரையை பார்க்கின்றோம். பெரியார் இஸ்லாத்திற்கு எதிரானவர் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது. அதனை பற்றி முஸ்லிம்களாகிய நாம் அறிய பெரும் கடமைப்பட்டுள்ளோம். பெரியாரும் இஸ்லாமும் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். அந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றது. பெரியார் என்றுமே கடவுள் தத்துவத்திற்கு நேரடியான எதிரியாக இருந்ததில்லை. ஆனால் மாறாக கடவுள் பெயரை கொண்டு எந்த மதத்திலும் சரி ஒருவர் ஏமாற்றத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்படும் போது அதனை எதிர்த்தார். அப்போது அவர் கூறிய அந்த பொதுவான வார்த்தை தான் கடவுள் மறுப்பு என்பது. இஸ்லாத்தை பற்றி பெரியார் கூறும்போது, இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, லுங்கி கட்டிக்கொண்டு தாடி வைத்துக் கொண்டு இருக்கும் சாயிபு, ராவுத்தர், மரைக்காயர், மாப்பிள்ளை என்று கூறுபவர்களின் மதம் என்று மட்டும் கருதி விடாதீர்கள். திராவிடர்கள் மதம் முகமது நபிக்கு முன்பு, கிறிஸ்து நாதருக்கு முன்பும், புத்த மகானுக்கு முன்பும், ஆரியர்களுக்கு கடவுளான கிருஷ்ணர் இவர்களுக்கு முன்பும் இருந்த ஒரு மதம். மேலும் இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு என்ற பொருளை கொண்டுள்ளது. அதனுடைய கடவுள் கொள்கை அல்லாஹ் என்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் எல்லாம் இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து அப்படிங்கிற அந்த புத்தகத்துல 16, 17 பக்கங்களாக இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இஸ்லாம் சண்டாளர்களையும் ரட்சிக்கும் மதம், வீரத்தையும் ஆண்மையையும் அளிக்கும் மதம் என குடியரசு இதழில் 1924 குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் மாலை 5 மணிக்கு இஸ்லாத்தை ஏற்றால் கூட 5:30 மணிக்கு தீண்டத்தகாதவன் அப்படிங்கிற அந்த இழிவிலிருந்து மீண்டு தெருவில் நடக்கக்கூடிய ஒரு உரிமையை பெற்று விடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதைதானே இறைவனும் சொல்றான், யா யுஹன்னா சின்னா ஹலக்னாகும் மிதக்கரிவோன்சா, மனிதர்களே நாம் உங்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்தான் படைத்தோம், அதுல எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளும் இல்லை அப்படிங்கறத தான் இறைவன் சொல்லி காட்டுறான். பெரியார் இஸ்லாத்தை சிறப்பித்து பேசியதோடு மட்டும் இல்லாம சில மேடைகளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படியும் சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தை பரிசீலித்து நிறைய பேர் ஏற்றிருக்கிறாங்க. 1924 34 வரையில மலையாள ஈழவர்களாலும் தீண்டத்தகாத மக்கள்லையும் 600-700 மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல 2000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்திருக்காங்க. இன்னும் சுதந்திரம் பெற்று 2 வருடங்களுக்கு பிறகு 5000 பேர் கலந்து கொண்ட ரயில்வே ஊழியர்களுக்கிடையே நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் போது, இஸ்லாத்திற்கு செல்லுங்கள், அது ஒன்றே சமூக நீதிக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசியிருக்காரு. அதை புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காரு. இன்னும் சட்டமேதை அம்பேத்கர் இஸ்லாத்தை ஏற்க போவதாக 1930 அறிவித்த போது பெரியார் ஆதரவு தான் தெரிவிக்கிறாரு. ஆணைமுத்து தொகுப்பு பக்கம் 1033 இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. இஸ்லாத்தின் இறை தூதராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது, 1953 சென்னையில ஒரு சொற்பொழிவு ஆற்றாங்க பெரியார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, இன்று வரையிலும் முகமது நபிக்கு பின்னால் இந்த துறைகளில் அவர் சொன்ன கொள்கை கருத்துக்களை விட மேலானதாக சொல்வதற்கு எவரும் தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பித்து சொல்றாங்க. இன்னும் முகமது நபியை பற்றி யார் எப்படி நினைத்து கொண்டாலும் நான் அவரை ஒரு மனிதர் தான் என நம்புகிறேன். அவரால் செய்யப்பட்டதாக சொல்லப்படும் அநேகத்தை நான் புகழ்கின்றேன், பாராட்டுகின்றேன் என பெருமையாக குறிப்பிடுகிறார். இது சாத்தான் குளத்துல 1931 நிகழ்த்திய உரையில பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் இஸ்லாத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளுக்கும் எதிரானவராக பெரியார் இருந்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்துல இஸ்லாத்திலும் நிறைய மூட நம்பிக்கைகள் மலர்ந்து கிடக்குது, இன்னைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு பெரியார் இஸ்லாத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது, இதனால வெறுத்த உங்களோட கை கோர்க்கறதுக்காக எங்களுடைய இளைஞர்கள் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய அந்த பெரியார் கொள்கையை பெரியார் திணிக்க விரும்பல. அதாவது தாங்கள் கூறிய சமூகத்தில் உள்ள சில பழக்க வழக்கங்கள், மார்க்கத்தின் பெயரால் புரோகிதர்களாலும் உருவாக்கப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், முயற்சி செய்து களையதான் முற்படணுமே தவிர இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தையும் வெளியேற்றிருக்காரு. இஸ்லாத்தை புரியாதவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் ஒன்றுதான் பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது. ஆனால் பெரியார் ஒரு மாற்று மதத்தை இருக்கக்கூடிய அவர்கள் முகம்மதிய மதத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை, விவாக உரிமை, இன்னும் விவாகரத்து உரிமை, படிக்கவும் கூட சுதந்திரம் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தகவல் 25/8/1929 குடியரசு இதழில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
மேலும் முஸ்லிம்களாகிய நாம் நிறைவேற்றும் ஜக்காத்தை பற்றி எவ்வளவு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை கீழ்காணும் சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. குடியரசு இதழில் வெளியான ஒரு கருத்தை பார்த்தோன்னு சொன்னா, முகம்மது நபியுடைய அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய தர்ம விஷயத்துல மிக்க பிரயோஜனமான ஒரு காரியத்தை தான் அறிவிக்குது. அதாவது ஒரு முஸ்லிம் தனது சொத்தில் அல்லது தனது வரும் படியில் இன்ன பாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதும், பணத்தை ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்து சாப்பிட முடியாதவர்களுக்கும் தொழில் கற்றுக் கொடுப்பதற்கும் உபயோகப்படுகிறதே ஒழிய தர்மத்தின் பெயரால் அவர்களை சோம்பேறிகளாக உருவாக்குவது அந்த மதத்தினுடைய கொள்கை அல்ல என்பதை அழகான முறையில படம் பிடித்து காட்டியிருக்கார். மேலும் கல்வியிலும் சமூக துறை பொருளாதாரத்திலும் முஸ்லிம்களே முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றி இருக்கின்றார். 1937 குடியரசு இதழில் வெளியான ஒரு சம்பவம் இதனை படம் பிடித்து காட்டுகிறது. எல்லா துறையிலும் தாழ்த்தப்பட்டு கிடந்த மக்கள் முன்னேற்றமடைய முயற்சிக்க வழிகாட்டக்கூடியவர்கள் முஸ்லிம்களே. எனது நண்பர் கலீபுல்லா சாயிபு அவர்கள் சுயமரியாதை இயக்கத்திற்கு 1500 வருடத்திற்கு முன்பே வழிகாட்டியது இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இன்னும் ஜஸ்டிஸ் இயக்கத்தில் கூட 35 வருடத்திற்கு முன் வகுப்புவாதி பிரதிநிதித்துவக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் முஸ்லீம் லீக் தான் அப்படிங்கிறதையும் பதிவிடுறாங்க. இவ்வாறாக பெரியார் கடவுளை கண்மூடித்தனமாக எங்குமே எதிர்க்கவில்லை. இஸ்லாத்தின் பால் அதிக காதலும் நல்ல அபிப்பிராயமுமே கொண்டிருந்தார் என்பதற்கு மேற்கண்ட நிகழ்வுகள் அனைத்தும் சான்றாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட பெரியார் இறைவனின் நேர்வழியை பெற்றாரா என்பது படைத்த இறைவனுக்கும் அவருக்கும் அறிந்த விஷயமாக இருக்கின்றது. முஸ்லிம்களாகிய நாம் இன்னும் இஸ்லாத்தை தெளிவாக அறிந்து கொண்டு பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கின்றோம். இறைவன் சொல்றான் இல்லையா, குன்தும் ஹைர் உம்மத்தின் உஹர்ஜத் லின்னாஸ், தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் சொல்றான். அந்த ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெறுவதற்கு நாம் நம்முடைய மார்க்கத்தை சரிவர புரிந்து கொண்டு மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய கடமையை எடுத்து செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. தாஜுல் உலமா என்னும் தொடர் பகுதியை ரமலான் வசந்தம் ஒவ்வொரு நாளும் புது புது ஆளுமைகளை நம் நினைவுகளின் ஓரத்தில் இருந்து, காலப்பெட்டகத்தின் இடுக்குகளில் இருந்து சுமந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்கள். நீண்டகால முயற்சியாக தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கிய ஆலிம் பெருமக்களை தொகுத்து அவர்கள் குறித்த வாழ்வியலை ஆவணப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சி இசைமுரசு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு இருந்தது. ஆனால் 4 ஆண்டுகளாக இந்த முயற்சியை முன்னெடுத்த போதும், கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் தலைசிறந்த ஆலிம் பெருந்தகைகளை எல்லாம் நாம் அணுகி கேட்டபோதும், புகழ்பெற்றிருந்த பெரிய இமாம்களையெல்லாம் நாம் சந்தித்து கேட்டபோதும், மிகச்சிறந்த உரையாளர்கள், எழுத்தாளர்கள் என்றெல்லாம் அடையாளப்பட்டவர்களை அணுகி கேட்டபோதும் இப்பணியை யாரும் செய்வதற்கு முன்வரவில்லை. காரணம், முறையாக சிறப்பு வாய்ந்த ஆலிம்களை பற்றிய தொகுத்து ஒரே நூலாகவோ வரலாற்று தொகுப்பாகவோ எந்த புத்தகமும் வெளிவரவில்லை. எனவே ஒவ்வொரு தகவலையும் உறுதிப்படுத்தி சொல்வதற்கு நிறைய பயணங்களை தொடர வேண்டியிருக்கும், நிறைய புத்தகங்களை தேட வேண்டியிருக்கும், நிறைய விசாரணைகளை செய்ய வேண்டியிருக்கும். 30 நாட்களில் 30 ஆலிம் பெருந்தகைகள் என்று சொல்லிக்கொள்வது எளிமையாக இருக்கலாம். ஆனால் 30 ஆலிம்களை தேர்வு செய்து அவர்களின் வரலாறுகள் தொகுக்கப்பட்டு தருவது என்பது மிக கடுமையான பணி. இந்த பணியை பெரும் பெரும் ஆலிம்களெல்லாம் கடந்துவிட்ட காலத்தில் அபுதாபி ஐமான் சங்கம் டிஜிட்டல் ஜேர்னலிசத்தின் ஊடக பயிற்சி வகுப்பின் வழியாக இசைமுரசு இணைய வானொலியோடு இணைந்து கொண்ட அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்கள் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அகமது மன்பகி அவர்களும் முகமது இப்ராஹிம் பாக்கவி அவர்களும் இதை சிரத்தையோடு சீர்மிகு பணியோடு அற்புதமாக செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய
இந்த தாஜுல் உலமா பகுதியின் வழியாக தொடர்ந்து தமிழகத்தில் தலைசிறந்த மார்க்கப்பணியாற்றிய ஆலிம் பெருந்தகைகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த கௌரவிப்பு இசைமுரசுக்கு கிடைத்த பெருமிதமாக நாங்கள் கருதுகிறோம். இத்தகைய பணியில் அயராது உழைத்து வரும் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்கள் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அகமது மன்பகி அவர்களுக்கும் மௌலானா மௌலவி முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்களுக்கும் இசைமுரசு வானொலி நன்றியுடன் பாராட்டையும் தெரிவிக்கிறது. இதோ இன்றைய மிகச்சிறந்த தொகுப்பை தருவதற்காக தாஜுல் உலமா பகுதியில் அல்லாமா PSP ஜெய்னுல் ஆப்தீன் ஹசரத் அவர்கள் தென் தமிழகத்தின் கல்வியாளராகவும் தமிழகத்தின் ரூமி என்றும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய பேராசிரியராகவும் விளங்கி வரும் PSP ஜெய்னுல் ஆப்தீன் ஹசரத் அவர்கள் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் தஞ்சை அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இசைமுரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாமா PSP ஜெய்னுல் ஆபிதீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தென்னிந்தியாவின் இஸ்லாமிய கல்வி ஆளுமையாகவும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் ஆசானும் தமிழகத்தின் ரூமி என்று அழைக்கப்படும் மாமனிதர்தான் அல்லாமா PSP ஜெய்னுல் ஆபிதீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். விவசாயத்தை பூர்வீகமாக கொண்டிருந்த பாட்ஷா ராவுத்தர் ஆமினா அம்மாள் எனும் தம்பதியருக்கு 1938ஆம் ஆண்டு ஸ்ரீராமபுரம் என்ற ஊரில் அல்லாமா PSP ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். ஹதரத் அவர்களுடன் 5 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் பிறந்தனர். 1944ஆம் ஆண்டு ஸ்ரீராமபுரம் அருகேயுள்ள திருமல் ராமபுரத்தில் அரசு ஆரம்ப பள்ளியில் 4ஆம் வகுப்பு வரை பயின்று பின்பு ஹதரத் அவர்கள் 11வது வயது அடைந்தவுடன் 1948ஆம் ஆண்டு நைனார் முகமது மன்பஇ ஹசரத் அவர்களின் ஆலோசனைப்படி முதலில் மார்க்க கல்வி கற்க பண்டாரவடை மதர்சாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். பின்பு திண்டுக்கல் முஹம்மதியாபுரம் மதர்சாவிலும் பின்பு பேட்டை ரியாலுல் ஜினான் அரபு கல்லூரியிலும் கடைசியாக வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் மதர்சாவில் சேர்ந்து 1958ஆம் ஆண்டு ஷேகாதம் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பொற்கரங்களால் மதர்சாவினுடைய 101ஆம் ஆண்டில் மௌலவி ஆலிம் பாக்கவி எனும் பட்டத்தை பெற்றார்கள். ஹதரத் அவர்கள் ஸ்ரீராமபுரத்தில் உள்ளூரிலேயே முதல் ஆலிமாக பட்டம் பெற்றதன் காரணமாக இன்றும் ஹதரத் அவர்களை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு ஹதரத் அவர்களைப் போலவே உருவாக வேண்டும் எனும் எண்ணத்தில் பல ஆலிம்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். 1959ஆம் ஆண்டு முதல் 69ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் கூத்தாநல்லூர் ஃபைசுல் பாக்கியாத் மதர்சாவின் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார்கள். இதற்கிடையில் 26/3/1961 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராமபுரத்தைச் சேர்ந்த ஜுஹருன்னிசா என்ற பெண்ணை மணந்தார்கள். அதன் மூலம் 3 ஆண் மக்களையும் 4 பெண் மக்களையும் பெற்றெடுத்தனர். பின்பு 1969 முதல் 2003 வரை கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் வேலூர் பாக்கியாத் மதர்சாவில் பேராசிரியராகவும் அதில் 6 ஆண்டுகள் முதல்வராகவும் பணியாற்றி பின்பு 2 ஆண்டுகள் கும்பகோணம் அருகேயுள்ள நாச்சியார் கோவிலில் உள்ள மன்பஉல் ஹசனத் அரபு கல்லூரியிலும் முதல்வராக பணியாற்றியுள்ளார்கள். கல்வி கடலான மௌலானா ஹஜ் கமாலுதீன் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் நமது PSP ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சமகாலத்தில் ஓதி முடித்து பிற்காலத்தில் இருவரும் ஒன்றாகவே பாக்கியாத் மதர்சாவில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்கள். அதில் குறிப்பாக பாடம் நேரம் போக இவ்விரு மகான்களும் சேர்ந்து இன்று நம் கைகளில் தழுவும் திருக்குர்ஆன் விரிவுரையான ஜவாஹிருல் குர்ஆன் எனும் நூலை தொகுப்பதில் ஈடுபட்டுள்ளார்கள். ஹதரத் அவர்கள் 1984, 86, 88, 92, 98 ஆகிய ஆண்டுகளில் புனித ஹஜ்ஜுக்களை செய்துள்ளார்கள். ஹதரத் அவர்களின் டைரி குறிப்புகளில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் எழுதப்பட்டிருந்தது. பொதுவாகவே ஹஜ்ஜு பயணங்களில் அங்கு ஓத வேண்டிய துவாக்கள், பயணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள், யார் யாருக்கு என்ன துவா செய்வது என மறக்காமல் இருக்க சில குறிப்புகளை எழுதி வைத்திருப்போம். ஆனால் ஹதரத் அவர்கள் தான் செய்த ஹஜ்ஜில்
தன் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, நெருங்கிய உறவுகளுக்கு, தனக்கு நெருங்கிய மாணவர்களுக்கு, தனக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்களுக்கு, தாம் ஓதிய அத்தனை கிதாபுகளின் ஆசிரியர்களுக்கும், அதாவது புகாரி ஹதீஸ் கிதாபின் நூலாசிரியர், திர்மிதி ஹதீஸ் கிதாபின் நூலாசிரியர், நமது 4 மதுஹபுகளின் இமாம்களுக்கு என இப்படியே ஒரு நீண்ட பட்டியலில் அதில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஒரு தவாப் செய்துள்ளார்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னுள்ள அந்த ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து தவாப் செய்ததின் பரக்கத்து தான் ஹதரத் அவர்களின் கடைசி காலம் வரை மார்க்கத்தில் எவ்வித சந்தேகங்கள் கேட்கப்பட்டாலும் இந்த புத்தகத்தில், இந்த பக்கத்தில், இந்த வரிகளில் வருகிறது என ஆதாரபூர்வமாக சொல்லும் அளவிற்கு நினைவாற்றல் தப்பாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலும் ஹதரத் அவர்கள் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகள் என பல இடங்களில் சொற்பொழிவுகள் ஆற்றியும் வந்துள்ளார்கள். ஹதரத் அவர்களின் சொற்பொழிவு ஒரு சபையில் 5 முதல் 80 வயது வரையிலான ஆண் பெண் அனைவரும் ஒரே இடத்தில் தொடர்ந்து அமர்ந்திருக்கும்படியாக இருக்கும். நேரங்கள் கடப்பதே தெரியாத அளவிற்கு சுமார் 2-3 மணி நேரங்கள் தொடர்படியாக பேசுவார்கள். 1984 துபாயில் உள்ள ஐமன் சங்கத்தினர் சார்பாக ரபியுல் அவ்வல் 12 நாட்களும் மீலாது பயான்களையும் செய்துள்ளார்கள். இன்றைய தமிழகத்தின் அனைத்து அரபு கல்லூரிகளின் மதர்சா பட்டமளிப்பு விழாக்களுக்கும் ஹதரத் அவர்கள் சென்று சனது வழங்கி ஆசியுரை ஆற்றியும் வந்துள்ளார்கள். மேலும் ஹதரத் அவர்கள் அரபி, உருது, ஃபாரிசி போன்ற மொழிகளில் உள்ள கிதாபுகள், ஃபத்வாக்களை எல்லாம் நம் தாய்மொழி தமிழில் மொழிபெயர்த்து பெரும் சேவைகளை செய்துள்ளார்கள். இதன் மூலம் இன்றும் பல நவீன மார்க்க சட்டங்களுக்கு நம்மால் தீர்வுகள் காண முடிகின்றன. ஹதரத் அவர்கள், நான் உயிருடன் இருக்கும் வரை என்னால் இயன்றதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன் என அடிக்கடி சொல்வதற்கேற்ப தம் கடைசி காலங்களில் கடுமையான சிரமங்களுக்கு மத்தியில் கூட சென்னை மண்ணடியில் மஜ்லிசுல் அபுரார் என்ற பெயரில் பட்டம் பெற்ற ஆலிம்களுக்கு தேவையான பல கிதாபுகளையும் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். ஹதரத் அவர்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது கூட தம் வீட்டில் அழைத்து அவர்களுக்கான கல்விகளை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். கிதாபுகளோடு வாழ்ந்து கிதாபுகளோடு பயணித்து வந்த ஹதரத் அவர்கள் கிதாபுகளுக்கு மத்தியிலேயே உடல்நிலை குறைவின் காரணமாக ஹிஜ்ரி 1443 ஜமாத்துல் ஆஹிர் பிறை 2 கிபி 2022 ஜனவரி 6ஆம் நாள் வியாழன் இரவில் திரு கலிமாவை மொழிந்த வண்ணம் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். வாழும் காலங்களில் தம் உயிரை விடவும் அதிகமாக பாக்கியாத் மதர்சாவை நேசித்த காரணத்தினால் உயிர் பிரிந்த பிறகும் ஹதரத் அவர்களின் புனித உடல் வேலூர் பாக்கியாத் மதர்சா பேராசிரியர்களின் அடக்கஸ்தலத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அன்னாரின் சேவைகளை முழுமையாக வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி? இந்த கேள்வியை நீங்கள் புத்தகங்களில் தேடலாம், இணையங்களில் தேடலாம், அறிஞர்களிடம் கேட்கலாம், உரையாளர்களிடம் கேட்கலாம். நிறைய பதில்களும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒன்றை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும், நமக்கென்று ஓர் வாழ்வியல் கொள்கை, பிரின்சிபிள் உருவாக்கப்பட்டு அதன் வழி யார் பயணிக்கிறாரோ அவர் வாழ்க்கை வெற்றி பெறும். இதோ வாழ்வில் வெற்றி பெற என்னும் தலைப்பில் இன்றைய உரையை வழங்குவதற்கு, நல்ல சில ஆலோசனை கருத்துக்களை வழங்குவதற்கு கோவை இஸ்லாமிய மாணவியர் அமைப்பை சேர்ந்த சஹானா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஷஹனாஸ், கோவை இஸ்லாமிய மாணவியர் அமைப்பின் ஊழியர். இதோ உங்களுக்காக வாழ்க்கையில் வெற்றி பெற சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யூ கேன் வின் என்ற பிரபலமான நூலை எழுதிய ஷிப் கேரா தன் நூலில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சில டிப்ஸுகளை தருகிறார். முதலாவது, நாம் நம் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மனநிலையை மாற்றுவதற்கு அவர் 8 விஷயங்களை குறிப்பிடுகிறார். 1. எப்போதும் எதையும் நேர்மறையாகவே பாருங்கள். 2. எந்த ஒரு காரியத்தையும் அப்பொழுதே செய்து முடிக்க பழகிக் கொள்ளுங்கள். 3. நன்றி மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். 4. தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருங்கள். 5. நேர்மறையான சுயமதிப்பை வளர்த்து கொள்ளுங்கள். 6. எதிர்மறையான விஷயங்களை விட்டும் தவிர்த்து நில்லுங்கள். 7. அன்றாடம் செய்ய வேண்டிய அலுவல்களை விரும்பி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். 8. உங்கள் நாளை ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு ஆரம்பியுங்கள். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த 8 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில்
முடிந்த அளவுக்கு செயல்படுத்தி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்களின் பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. கலாச்சார விழாக்களை நடத்துவது, கோயில் திருவிழாக்களை நடத்துவது, தர்கா ஆண்டு பெருவிழாக்களை நடத்துவது, குறிப்பாக இந்த பண்டிகை விழாக்கள் எல்லாம் பகல் நேரத்தில் அலங்காரப்படுவதை விட ஒளிரும் மின் விளக்குகளில் இரவு நேரத்து அலங்காரமாக இன்னும் மிளிர்வது இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், ஆசிய கலாச்சாரம் என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. இது கடல் கடந்து இருக்கும் பொது பிரதேசங்களிலும் கூட இத்தகைய கலாச்சாரம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதோ ஐக்கிய அரபு பகுதியில் நடைபெறும் அல் கராமா என்னும் பண்பாட்டு கலாச்சார ரமலான் பண்டிகை கால சிறப்பு விழாவை அறிமுகப்படுத்தி பேசுகிறார் இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரமலான் மாதம் முழு 30 நாளும் நடக்கக்கூடிய கராமா திருவிழா குறித்து. ஐக்கிய அரபு அமீரகத்தில் கராமா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ரமலான் மாதம் முழுவதும் இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய ஒருவித கேளிக்கை சார்ந்த ஒரு திருவிழா, மகிழ்ச்சி திருவிழா குறித்து. இது ஒரு தகவல் பகிர்வு மட்டுமே. இந்த கராமா ஃபெஸ்டிவல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரமலான் மாதம் முழுவதும், அது ஒரு வகை நோன்பு இருப்பவர்களும் நோன்பு இருக்காத முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு அதை சர்வதேச ஊடகங்கள் கராமா வைப் என்றே அறிவிக்கின்றார்கள். அந்த வகையிலே அங்கே அமீரகத்தின் அனைத்து விதமான கேளிக்கைகள், அவர்களுடைய கலை, கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த அனைத்து விஷயங்களும் அந்த கராமா தெருவில் கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்படுவதும், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் ஆங்காங்கே நின்று இசை கீதங்கள் ஒலிப்பதும், உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளினுடைய உணவு பதார்த்தங்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்படுவதும், அதிலும் குறிப்பாக கராமாவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுவதும் கேரளாவில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு, மலையாளிகளுடைய அனைத்து விதமான கலை, கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்கம் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் குவித்து வைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கராமா திருவிழாவிலே நடைபெறுகிறது. இந்த துபாய் நகர முனிசிபாலிட்டி ஏற்பாடு செய்யக்கூடிய இதை ரமதான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல், ரமலானுடைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று இதன் ஒரு பாகமாக அங்கே மற்றொரு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மற்ற துபாய் மட்டுமல்லாது பிற 7 எமிரேட்டுகளுடைய மக்களும் இந்த கராமா திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தருகிறார்கள். அதோடு எல்லையோர பகுதிகளில் உள்ள ஓமான், சவுதியிலிருந்து வரை இந்த திருவிழாவில் பார்வையாளர்கள் வருகை தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான உணவகங்களின் 1000க்கும் மேற்பட்ட விதவிதமான உணவு வகைகள் இங்கே வியாபாரத்திற்காக குவித்து வைக்கப்படும். இது மிகவும் விலை மலிவாக 1 திர்ஹம் முதல் 15 திர்ஹம் வரையிலான உணவுகள் இந்த கராமா திருவிழாவில் விற்பனை செய்யப்படுகிறது. அந்த ரமலான் ஒத்துக்கூடல் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மலையாளிகள் குடும்பமாக இங்கே அவர்கள்
கேம்ப் அடித்து இந்த ரமலான் திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். இரவு தொழுகை தராவே இரவு தொழுகை முடிந்து இந்த கராமா தெருவுக்கு ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இங்கே இந்த கராமா திருவிழா தான் கேரளாவினுடைய ஏராளம் பேருடைய குடும்ப அறிமுகங்கள், அவர்கள் குடும்ப ஒன்று கூடல்கள், குடும்பங்களாக உணவுகளை ஆர்டர் செய்து உண்பது, இன்னும் ஒரு சுவையான தகவல் கூட கிடைத்தது. இந்த கராமா திருவிழாவில் தான் மணப்பெண் தேர்வு, மணமகன் தேர்வு கூட சில குடும்பங்களிலே அங்கே வைத்துதான் நடக்கிறது என்ற ஒரு சுவையான தகவல் கிடைத்தது. கேரளாவினுடைய பிரபலமான மாவு உணவு வகை பரத்துரட்டி முதல் தலச்சேரி பிரியாணி வரை அங்கே கிடைக்கும். இந்த கராமா திருவிழாவில் சில பகுதிகளில் நடக்கும்போது கோழிக்கோடு கடற்கரையிலோ கொச்சி மரைன் டிரைவிலோ நடந்து செல்லக்கூடிய ஒரு உணர்வு அங்கே நமக்கு ஏற்படும். இது முழுக்க முழுக்க சுற்றுலா சார்ந்த ஒரு நிகழ்வாக துபாய் நகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அங்கே கராமா திருவிழாவில் ரீல்ஸ், இன்றைய இணைய உலகில் ரீல்ஸ் தயாரிப்பதற்கும் மற்றும் இது அங்கிருந்து வீடியோ கால் மூலம் அந்த கராமா திருவிழாவினுடைய அழகை அலங்காரங்களை தங்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்கு பகுதிகளில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இது இறைவன் கொடுத்த வரம். உண்மையில் எல்லா துறையினருக்கும் இசை ஓர் வரப்பிரசாதம். அதிலும் மனம் எப்போதும் இறுக்கமாகவே இருக்கும் மருத்துவத்துறையில், அதுவும் மயக்கவியல் மருத்துவத்தில் எப்போதும் அறுவை சிகிச்சை, மயக்கம், இரத்தம், கத்தி என்று அகோரம் ஒரு பக்கம் நிறைந்திருக்கும் மயக்கவியல் துறையில் இசையோடு ஒரு மருத்துவர் சேவையாற்றி வருகிறார். சென்னை பாரத் மருத்துவக் கல்லூரி முதுநிலை மயக்கவியல் மருத்துவர் டாக்டர் ஜசீரா சுல்தானா அவர்கள் இதோ தென்காசி செக்கடி அப்துல் ரஹ்மான் அவர்களின் வரிகளில் ஆலங்கள் புகழ்பாடும் பாடலை தன் குரலில் இசைப்பிக்க வருகிறார். ஆலங்கள் புகழ் பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு, கோலங்களுமை மாற்றும் நல்ல கொள்கைதனில் நீ கூடு. ஊரங்கும் உலகை விழிக்க வைத்தோம் நாமே, ஒழுக்கமென்னும் உயர்வை தந்தோம் நாமே. அன்பு மகனே கேளாயோ, ஆலின் விழுதே கேளாயோ, கண்ணின் மணியே கேளாயோ, கண்ணல் மொழியே கேளாயோ. ஆலங்கள் புகழ் பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு, கோலங்களுமை மாற்றும் நல்ல கொள்கைதனில் நீ கூடு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். மதினத்து மாநகரில் மஸ்ஜித் நபவிக்கு மிக அருகில் சின்னதாக ஒரு திண்ணையில்
அஸ்ஸாபுல் சுபா என்னும் நபித்தோழர்கள் திருக்குரானின் வேத வசனங்கள் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம், அதை உடனடியாக மனனம் செய்யவும் எழுதி வைக்கவும் நியமிக்கப்பட்டு எப்போதும் அத்திண்ணையில் காத்திருப்பார்கள். பெருமானாருக்கான இறைச்செய்தி எப்போது வரும் என காத்து கிடப்பார்கள். அப்படி காத்து கிடந்த அந்த அஸ்ஹாபுல் சுபாவின் திண்ணை இப்போது ஓர் நினைவு சின்னமாக இருக்கிறது. ஆனால் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அந்த திண்ணை எப்படி இருந்ததோ அப்படி வைத்துக் கொள்வதுதான் நினைவு சின்னம். இப்போது வேறொன்றாக அது மாறியிருக்கிறது. இதோ அந்த திண்ணையை, அன்றைய நினைவுகளை சொல்லி இன்றைய பார்வையில் தருகிறார் கவிஞர் மக்சூக் ரஹ்மான் அவர்கள். அன்று இப்படி இல்லை. இசை முரசு இணைய வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் மாஷூக் ரஹ்மானின் இதயங்கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரமலான் கரீம் முபாரக். இப்பொழுது இந்த ரமலான் வசந்தம் பகுதிக்காக சொல்ல இருக்கும் கவிதை உருவான விதத்தை பற்றி ஓரிரு வரிகள் சொல்லிவிட்டு கவிதைக்குள் செல்கிறேன். ஒருமுறை திண்ணைத்தோழர்கள் உடைய பள்ளி அந்த இடத்த இப்போது இருக்கக்கூடிய அதன் அலங்காரமான நிலையை கண்டபோது எனது மனதில் எழுந்த இந்த கவிதை. அன்று இல்லை இந்த விரிப்பு, இல்லை எங்கும் மின்னும் விளக்கு, மணலை குடைத்து மதில்கள் எழுப்பி மனித புனிதர் தொழுத நாளில். அன்று இல்லை இந்த விரிப்பு, இல்லை எங்கும் மின்னும் விளக்கு, வணங்கும் இடத்தில் வசித்த இடத்தில் வசதி ஏதும் இருந்ததில்லை. வல்ல ஏகன் வான்மறை பெற்ற வள்ளல் நபிகள் தளர்ந்ததுமில்லை. கரங்கள் ஏந்தி கேட்டிருந்தால், பெருமூச்சொன்றை வீசியிருந்தால், இறைவன் எல்லாம் நிறைத்திருப்பான் அண்ணல் நபிகள் அனுபவித்திடவே. துன்பமென்றும் கருதவில்லை, குறைகள் ஏதும் உரைத்ததில்லை. கருத்திலெல்லாம் உம்மத் உம்மத், உத்தம திருநபி உன்னதம் என்னே. இன்று சொகுசாய் வணங்குகின்றோம், குழுமை குறைந்தால் குறை சொல்கின்றோம். வணங்கும் அறையை அலங்கரிக்கின்றோம், வணக்கம் நம்மை அலங்கரிக்கிறதா? இறந்த உள்ளம் அசையா நிலையில் நின்று தொழுதிடும் பிணங்கள் நமக்கு, இறந்த உள்ளம் அசையா நிலையில் நின்று தொழுதிடும் பிணங்கள் நமக்கு. கண்ணிய திருநபி தியாகங்கள் எல்லாம் சற்றும் நினைவினில் வந்தால் நலமே. தியாகம் என்பதே ஜிஹாதின் பொருளாம், புனித போர் என்று சொல்வது பிழையே. மாநபி உரைத்த மாபெரும் போரே தன்னிச்சை தன்னோடு நடத்திடும் போர்தான். உறைந்துவிட்ட உள்ளம் படைத்தோம், இன்னும் குளிரூட்டும் வசதிகள் படைத்தோம். கொஞ்சம் வியர்க்கும்படி தியானத்தில் இருந்தால் இறைவன் இழகி உள்ளே நிரம்பிடுவானே. ஹக் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது ஒரு பண்டிகை காலம். வணிக நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக தள்ளுபடி அறிவித்திருக்கிறார்கள், பரிசுகள் அறிவித்திருக்கிறார்கள், ஆஃபர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நாமும் அதன்பால் கவரப்பட்டு இப்போது தேவையில்லை என்றாலும் பின்னாட்களில் பயன்படும் என்பதற்காக ஆஃபர் கிடைக்கிற போது வாங்கி வைத்துக் கொள்கிறோம். இப்படியான ஆஃபரை தினசரி நமக்கு இறைவன் வழங்குகிறான். திருக்குரானை நேசிப்பவருக்கு கிடைக்கும் பரிசு என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ஈரோடு EKM அப்துல் கனி மதர்சா மாணவி மசூரா ஆஃப்ரின் அவர்கள் இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் மசூரா ஆஃப்ரின். நான் EKM அப்துல் கனி மதர்சா இஸ்லாமிய உயர்நிலை பள்ளியில் பயின்ற மாணவி. தற்பொழுது நகரவை மகளிர் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்போ பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆனை ஓதுபவர்களை விட குர்ஆனை நேசிப்பவர்களுக்கு கிடைத்த பரிசு. அருமையான கதை இது. இது எப்படி சொல்றது, அவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வோட கிருபையில கிடைத்த ஒரு அற்புதமான சிறுகதை. ஒரு அரபு நாட்டுல ஷேக் ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு மனைவி, குழந்தைகள், குட்டிகள்னு யாருமே கிடையாது. ஒரு ரமலான் ஈது பெருநாள் அன்னைக்கு
அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு மிக சிறந்த ரொம்ப அற்புதமான விருந்து ஏற்பாடு செஞ்சு அவரே முன்னாடி நின்று அவங்க எல்லாத்துக்கும் பரிமாறி உபசரிச்சார். விருந்தும் முடிஞ்சது. ஒவ்வொருடைய இருக்கைக்கு முன்னாடியும் 2 பை வைக்கிறாரு. என்னன்னா எதுக்கு 2 பை வைக்கிறாரு? ஒன்றுல பணமும் மற்றொன்றுல புனித குரான் ஷெரீஃபையும் வைக்கிறார். நண்பர்களே, அவர் சொல்றாரு, நண்பர்களே, நீங்கள் எனக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க. உங்களை வேலை கேட்ட அதற்கு அதிகமான உங்களுக்கு சம்பளமும் நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய இந்த செல்வம் இறைவனால் அருளப்பட்டது. என்னுடைய செல்வத்தை எவ்வாறு செலுத்தினேன் என்று இறைவனுக்கு நான் பதில் சொல்லியே ஆகும். அது என்னோட கடமைப்பட்டிருக்கேன். அது அவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி இந்த 2 கவர் வச்சிருக்கேன்ல, அதுல ஒண்ணு பணம், மற்றொன்றுல குரான் ஷெரீஃப் இருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வந்தர் தன் தொழிலாளர்கள்ட்ட சொல்றாரு. முதலாவது ஒருத்தர் தயங்கிட்டே வந்திருக்காரு. ஷேக்கிடம் சொல்றார், முதலாளி, நான் புனித குரானை மதிக்கிறேன். ஆனா இப்போதைய சூழ்நிலைக்கு என்னோட தாய் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. என் தாய்க்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பணம் எழுதப்பட்ட கவரை எடுத்துக்கொண்டார். அடுத்து 2வது ஒரு நபர் வரார். என் ஓலை குடிசைக்கு பதில் சின்னதா ஒரு கல் வீடு கட்டணும். இந்த பணம் இருந்தா என் கனவு வீடு கட்ட முடியும். பணத்தை எடுத்துக்கொண்டு முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டார். இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டே போறாங்க. கடைசியா ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா, அந்த முதலாளி இருக்காருல்ல, அவரோட வீட்டுல கால்நடைகள், அதாவது கால்நடைகளை பராமரிக்கும் வாலிபனோட முறை. அவன் ஒரு பரம ஏழை. வயதான தாய், மனைவி, பிள்ளைகளும் நல்ல பொறுப்பா, நிறைய பொறுப்பு இருக்கு. அவனுக்கு பணத்தோட தேவை அறிந்தவன். அவன் பணம் உள்ள கவர் பக்கத்துல போய் அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு முதலாளியிடம், என்னுடைய தேவைக்கு நான் எப்போ கேட்டாலும் நீங்க எனக்கு பணம் கொடுக்கதான் போறீங்க. மேலும் எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏழ்மை என்பது இறைவனால் அருளப்பட்டதே. நம் தேவைகளை நிறைவேற்றுபவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ் இறைவன் இருக்கிறான். மேலும் எங்கள் வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு. தினசரி அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் மாலை அந்திசாயம் நேரம் மகரிபுக்கு பிறகும் எங்க அம்மா குர்ஆன் ஓதி அதன் அர்த்தத்தை சொல்லுவாங்க. நாங்க சுத்தி உட்கார்ந்து அத அவ்வளவு ஆர்வமா கேட்போம். அப்படின்னு சொன்ன அந்த வாலிபன் எடுத்த பணக்கவரை எடுத்த இடத்துலயே வச்சான். எடுத்த பணக்கவரை எடுத்த இடத்துலயே வச்சான். நான் இந்த புனித குர்ஆனையே தேர்ந்தெடுக்கிறேன் என்று அதை எடுத்தான். சம்பவம் இதோட முடியல நண்பர்களே. புனித குர்ஆன் இருந்த பெரும் கவரை எடுத்தவன் முதலாளியிடம் நன்றி சொன்னான். அதை திறந்து பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பெரியவன். குர்ஆன் இந்த கவருக்குள் மேலும் 2 கவர். என்னடா 2 கவர் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் பார்க்கிறான். ஒரு கவருக்குள்ள நிறைய பணமும் மற்றொரு கவருக்குள்ள அவரோட செல்வந்தரின் சொத்துக்கள்ல ஒரு பகுதிய தானமா எழுதி கையொப்பமிட்ட, அதாவது கையொப்பமிட்ட பத்திரம். அந்த பத்திரத்துல யாருக்கு என்ற பெயர் மட்டும் எழுதப்படாமல் இருந்தது. அந்த வாலிபன் மட்டும் இல்ல, ஏனைய தொழிலாளர்கள் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. செல்வம் நிலையானதல்ல, இன்றைய நிலை அப்படியே தலையிலாக மாறும். இறைவன் நினைத்தார். மனிதர்களை
செல்வத்தை கொண்டு சோதிப்போம் என்ற இறைவனின் கூற்று எப்படி பொய்யாக போகும்? வாலிபன் தாய் சொன்னதை நம்பினான். ஆம், அவள் சொல்லிக் கொடுத்தார், இறைவனையே நம்பு, அவனிடமே உன் தேவைகளை கேள், அல்ல அல்ல குறையாத செல்வம் அவன் வழங்குவான். அசைக்க முடியாத இறை நம்பிக்கை என்ற செல்வம் மற்ற செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் அல்லவா? ஆம் நண்பர்களே, இறைவனை நம்புங்கள், குரான் ஷெரீஃபை தினமும் ஓதுங்கள். ரமலான் மாதம் மட்டும் ஓதினால் அல்லாஹ் கிருபை அளிக்க மாட்டான். தினமும் ஒவ்வொரு நாளும் குரானை ஓதுபவர்களாகவும் குரானை மதிப்பவர்களாகவும் தொழுகையை பேணுபவர்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. மேலும் அதிகமாக தானம் செய்பவர்களாகவும் நம்மளை அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்க்கையில் எத்தனை சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்தன. திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள், திருமணத்திற்கு பிந்தைய சடங்குகள், கற்பகால சடங்குகள், குழந்தை பேற்றுச் சடங்குகள், ஆண் குழந்தைகளுக்கான சடங்குகள், பெண் குழந்தைகளுக்கான சடங்குகள், தொழிற்சடங்குகள், இறையியல் சடங்குகள், வழிபாட்டுச் சடங்குகள், இறுதியாக இறப்புச் சடங்குகள் என்று நிறைய சடங்கு சம்பிரதாயங்களோடு நாம் வாழ்ந்தோம். காலம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை நம்மவர்களிடமிருந்து உதிர்த்து போட்டிருக்கிறது. உண்மையில் இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பாதுகாப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாகத்தான் நம் முன்னோரை அறிந்து கொள்ள முடியும், நம் குடிவழியை அறிந்து கொள்ள முடியும், நம் மூதாதையரின் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய பரம்பரை பண்பாட்டு அடையாளம்தான் சடங்குகளும் சம்பிரதாயங்களும். இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் வாழ்வியலில் இந்த மண்ணுக்கானவர்களாக இருக்கிறார்கள் என்னும் வேர்பிடியை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் எந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் தவிர்த்து விடாமல் நம் அளவில் அவை கொண்டாடப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இதோ மரபாக நம்மிடமிருந்த சடங்கு சம்பிரதாயங்கள் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இன்றைய நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு இணைய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் முஸ்லிம்கள் வாழ்வியலில் பிறப்பு, பூப்பு, இணைப்பு, இறப்பு இவற்றின் பொழுது நிகழும் சடங்குகளில் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டு நிகழ்த்தப்படும் சடங்குகள் சம்பிரதாயங்களாக இருக்கும். தமிழ் பாரம்பரியத்துடன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏற்ப சில மாறுதல்களோடு சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழிவகுக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பன தமிழர்கள் நிலத்திணைகள். இதில் மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலமும். இவைகளில் தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகம். அவர்களுக்கு கிடைக்கும் இருப்பிடம், உணவுகள் என மாறுபடும் போது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மாறுபடுகிறது. தமிழ் முஸ்லிம்கள் சடங்கு மரபில் ஆரத்தி எடுத்தலை முதலில் பார்ப்போம். தமிழ் முஸ்லிம்களின் நன்மையான காரியங்களில் ஆரத்தி எடுத்தல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தூரத்து பயணம் முடிந்து வருபவருக்கு மஞ்சள் நீராடி பூ பெய்த பெண் மஞ்சள் நீர் ஊற்றி வீட்டிற்கு அழைத்து வரும் வைபவத்திலும், பிள்ளை பெற்ற தாய்க்கும் பிள்ளைக்கும் 40வது நாள் தலைக்கு முழுகாட்டி முட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் என ஆரத்தி எடுப்பார்கள். இவை மங்கள ஆரத்தி. ஒரு குழிவான தட்டில் அரைத்த மஞ்சள் கிழங்கின் விழுது சிறிது சுண்ணாம்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கலக்கி அதில் வெற்றிலையை 4ஆக பீத்து போட்டு ஆரத்தி எடுப்பார்கள். வலப்பக்கம் 3 முறை, இடப்பக்கம் 3 முறை ஆரத்தி எடுத்து முடித்து அந்த ஆரத்தியை வடக்கு திசை பார்த்து யார் கால்களுக்கு மிதிபடாத இடம் தேர்ந்தெடுத்து ஊற்றி விடுவார்கள். இந்த ஆரத்தி எடுக்கும் சம்பிரதாயத்தின் முக்கிய நோக்கம் நமக்கு தெரியுமா?
தெரியாதல்லவா? நமது முன்னோர்கள் மிகுந்த அறிவாளிகள். வாசலில் வைத்து ஆரத்தியை எடுத்து வீட்டிற்குள் அழைப்பதிலும் காரணம் உள்ளது. ஆரத்தி எடுப்பது பயணம் வந்தவர்கள் உடலில் கிருமி தொற்று இருக்கும். அந்த கிருமி தொற்றை மஞ்சள் சுண்ணாம்பு வெற்றிலையில் உள்ள மருத்துவ குணங்கள் கிருமி தொற்றை அழிக்கும் சக்தி கொண்டது. வீட்டில் முதியவர்கள், குழந்தைகள், நோயுற்றவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு தொற்று ஏதும் பரவாமல் இருக்கத்தான் இந்த சடங்கை கொண்டு வந்தார்கள். திருமணத்தில் மணமகன் மணமகளுக்கு ஆரத்தி எடுப்பதும் புதுமண தம்பதிகள் மகிழ்வான நாட்களை எதிர்நோக்கி இருப்பார்கள். அவர்களுக்கு நோய் தொற்று வரக்கூடாது என்பதும். குழந்தை பெற்ற தாய் குழந்தைக்கு முட்டுவீட்டை விட்டு 40 நாளும் பக்குவமாக இருந்துவிட்டு வெளியில் வரும்போது தாய்க்கும் குழந்தையும் அனைவரோடும் கலந்து பழக நேரிடும் போது தொற்று வராமல் இருக்க இந்த ஆரத்தியை எடுப்பார்கள். பூப்பெய்திய பெண் குழந்தையின் உடல் சோர்வாக இருக்கும். கிருமிகளால் நோய் தொற்று விரைவாக பரவும். பூப்பெய்திய பெண் குழந்தையின் நலனை யோசித்து நம் மக்கள் முன்னோர்கள் அந்த சடங்கை செய்ததிலும் அர்த்தம் உண்டு. சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயம் என்றால் சரியாக செய்வார்கள் என்ற உண்மையும் இதில் உள்ளது. அதனால்தான் நம் முன்னோர்கள் இதை உருவாக்கினார்கள் சடங்காக. மற்றொரு ஆரத்தி எடுப்பார்கள். அது கண் திருஷ்டி ஆரத்தி. குழிவான தட்டில் மஞ்சள் சுண்ணாம்பு கலந்த தண்ணீரோடு அடுப்புக்கறி துண்டுகளை போட்டு சுற்றுவார்கள். இது திருஷ்டி ஆரத்தி என்பார்கள். ஆயத்து குர்சி சொல்லி இந்த ஆரத்தியை எடுக்கும்போது கண்ணீர் இருக்காது. அம்மாடி, அவன் ஜெயிச்சிட்டானே, இவளுக்கு தாய்ப்பால் எம்பூட்டு ஊறுது, சமைஞ்ச உடனே இந்த பிள்ளை எம்பூட்டு அழகா இருக்காளே என்ற தனக்கில்லையே தனக்கு மட்டும் நல்லது நடக்கணும் என்ற எண்ணத்துடன் வரும் வார்த்தைகள் தான் கண்ணீர். நமது கண்மணி நபிகள் நாயகம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கும் கண்ணீரு நாவேருக்கு தப்பி பிழைங்கள் என்பதாகும். கண்களால் நல்ல பார்வையும் நல்ல வார்த்தையும் யாரையும் தாக்காது. தீய பார்வை, தீய வார்த்தை நமது மனதையே வேதனைப்பட செய்துவிடும். அதற்காகத்தான் ஆரத்தி தட்டில் அடுப்புக்கரியை போடுவார்கள். திருஷ்டி ஆரத்தி தட்டில் அடுப்புக்கரிக்கு நாற்றங்களை உள்வாங்கும் தன்மை உண்டு. இப்போது அடுப்புக்கரி வைரத்துக்கு ஈடாக பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. நமது முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பல அறிவியலுக்கு ஈடான அறிவு களஞ்சியங்கள். அவைகளை நாம் முன்னெடுத்து செய்தும் பலாபனங்களை கொண்டாடி கழித்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. இன்றைய நவீனத்தையும் நாகரிகத்தையும் நம் முதல் தலைமுறையான உம்மம்மாக்களும் வாப்புமாக்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாமிய ஒழுங்கோடுதானே, ஹிஜாப் ஃபர்தாவோடுதானே எங்கள் பணிகளுக்கும் கல்விக்கும் சென்று வருகிறோம். எங்கள் ஆடையையும் நாங்கள் அணியும் பாதசாரிகளையும் நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள்? எங்கள் பணிகளை பாருங்கள், நாங்கள் அடைந்திருக்கும் உயரத்தை பாருங்கள், பெற்றிருக்கும் மதிப்பெண்ணை பாருங்கள், வாங்கும் சம்பளத்தை பாருங்கள் என்று பொடுபொடுக்கின்றனர் பேத்திமார்கள். இவர்கள் இருவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை ஓடி ஓடி கடக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தொங்கோட்டத்தில் ஈடுபட்ட ஹாஜரா அம்மையாரைப் போல இந்த பெண்ணை பெற்றெடுத்த தாய்மார்கள். ஆக 3 தலைமுறை பெண்களுக்கான இந்த வாழ்வியல் சூழலுக்குள் இன்றைய பெண்களின், இஸ்லாமிய பெண்களின் வாழ்வியல் நிலை குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் ஈரோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் முன்னாள் மாணவி நசீஃபா அவர்கள். அன்பான நல்லவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவி நசீஃபா.
நான் இன்று உங்களுக்கு இஸ்லாமிய பெண்களின் இன்றைய நிலை என்னும் தலைப்பில் எனக்கு தெரிந்த சில செய்திகளை கூறுகிறேன். இஸ்லாம் பெண்களை ஒருபோதும் இழிவுபடுத்தியதில்லை. பெண் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் பெண்களை கௌரவப்படுத்தி பல சலுகைகள் நல்கியுள்ளது. பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்தால் அல்லாஹு தஆலாவின் நற்செய்தி மலக்குமார்கள் வழியாக நேரடியாக கிடைக்கப்படுகிறது. ஆதம் நபிக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரூஹு கொடுத்து பின் அவர் இடது முதுகெலும்பில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சிறப்பித்தான். பெண்கள் பருவ வயதை அடையும் வரை பெற்றோர் வளர்ப்பிலும் பின்னர் திருமணமான பின் கணவரின் கண்காணிப்பிலும் இருக்க வலியுறுத்தி இருக்கிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இவ்வாறு பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கோணத்தில் பார்க்க வேண்டிய நாம் இன்று பெண்கள் ஆண்களுக்கு நிகராக சரிசமமாக எதிலும் இருக்கலாம் என்ற கோணத்தில் பார்க்கிறோம். அன்றைய நாட்களில் பெண்களிடம் இருந்த அடக்கம் ஒதுக்கம் இன்று இல்லை. அன்று ஒரு பேச்சு இருந்தது. இஸ்லாமிய பெண்களா? அவர்கள் வெளியில் வருவதற்கு கூட வெட்கப்படுவார்கள். மஹரமான ஆண்கள் முன் முகம் காட்ட வெளியில் செல்ல மாட்டார்கள். அந்நிய ஆண்களிடம் உரையாட மாட்டார்கள். தன் குரல் உயர்த்தி பேச மாட்டார்கள். தங்கள் ஆடை அலங்காரங்களை வெளியே காட்ட மாட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இன்றோ பெண்கள் மிகவும் சர்வ சாதாரணமாக வெளியே அந்நிய ஆடவரோடு சிரித்து பேசி கை குலுக்குவதும் தங்கள் ஆடை அலங்காரங்களை அடுத்தவரை மிச்சும் அளவிலும் இருக்க வேண்டும் என்றும் மஹரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் நம் அந்நிய ஆடவரோடு கேளிக்கை விடுதிகள் சுற்றுலா தலங்கள் என செல்வது நாளுக்கு நாள் அதிகரித்துத்தான் வருகிறது. ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் தங்கள் கட்டுப்பாட்டை மீறிப்போனது அறிந்த பெற்றோர்கள் கை சேதப்பட்டு தாங்க முடியாத துயர நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் இதெல்லாம் இன்றோ ஃபேஷன் என்றாகி போனது. அன்றைய தினம் தாய்மார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை பயிற்றுவிக்க தினசரி நேரம் ஒதுக்கி இருந்தனர். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பட்ட கஷ்டங்கள், பல இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள் பற்றியும், அன்னை ஆயிஷா நாயகின் மார்க்க அறையை பற்றியும், அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த தியாகங்கள், இஸ்லாத்தில் அவர்கள் காலூன்றி நின்றது பற்றியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்து இஸ்லாமிய பெண்கள் வாழ்க்கை முறை பற்றியும் நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி இன்று கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் இன்றோ தாய்மார்கள் அலுவலக வேலையை பார்க்கவும் கைபேசியில் நேரம் செலவழிக்கவுமே ஆர்வம் காட்டி வருகின்றனர். யாருக்கு 2 அல்லது 3 பெண் குழந்தைகள் இருந்து அவர்கள் நல்ல முறையில் வளர்த்து திருமணம் செய்து வைக்கும் வரை பாதுகாப்பாக வளர்க்கும் பெற்றோருக்கு சுவனமுண்டு என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியில் 1916 புத்தகம் 27 ஹதீஸ் 22 நவின்றார்கள். பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். அன்றோ பெண் குழந்தைகளை வெறுத்து ஒதுக்கியும் பலி கொடுக்கும் நாட்களாக இருந்தது. அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கல்வி கற்று பெரிய வணிக வியாபாரியாக இருந்து பின்னர் தங்கள் செல்வத்தை மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். எனவே பெண்கள் கல்வி பயில வேண்டாம் என்று ஒருபோதும் இஸ்லாம் கூறியதில்லை. ஆண்களை போன்று பெண்களுக்கும் பயனுள்ள கல்வி வேண்டும் என்றே இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது. உலக கல்வியும் வேண்டும், மார்க்க கல்வியும் அவசியம் வேண்டும் என இஸ்லாம் கூறுகிறது. எனவே ஏனென்றால் மார்க்க கல்வியை பெண்கள் வழிதவறி போவதிலிருந்தும் நம்முடைய நப்சை ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லா குழந்தைகளையும் பெண்களையும் வழிதவறி செல்வதிலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். இன்றோ கைபேசியின் காலகட்டத்தால் பெண்கள் குழந்தைகள் என இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்ட அந்நிய நிகழ்ச்சிகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக பார்த்து வளர்ந்து பெண்களுக்கென உண்டான வெட்கத்தையும் மறந்து இதுவே உலகம் என மனமேற்க நடக்கின்றனர். அன்பாக வளர்க்கப்பட வேண்டிய குழந்தையின் மனம் இன்று வெறுப்பை மனாச்சாரங்களையும் பார்த்து பதிந்த மனமானது. எனவே அது தவறை கண்டுகொள்ள விரும்பவில்லை. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். அவ்வாறு வளர்க்கப்படும் பிள்ளைகளின் துவாக்களை அல்லாஹ் செவியேற்கிறான். இறைவா, நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் போது எங்களை எங்கள் பெற்றோர்கள் எவ்வாறு வளர்த்தார்களோ அதுபோன்று அவர்களையும் பாதுகாப்பாயாக என்று இறைவனிடம் துவா செய்ய வேண்டும். என் இறைவா, என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டுவாராக ஆக்கிவாயாக. எங்கள் இறைவா, எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக என்று இப்ராஹிம் நபி கூறியுள்ளார். இது அல் குர்ஆன் 14:40 வசனம். எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணையிலிருந்தும் மக்களிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை ஆக்குவாயாக என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இது அல் குர்ஆன் 25:74 வசனம். எனவே பிள்ளைகள் தவறு செய்தால் பெற்றோர்கள் தண்டிக்க வேண்டும். பிள்ளைகளை ஒருபோதும் சபிக்க கூடாது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்றைய 25வது நோன்பை நிறைவு செய்யும் இந்த நாளிகையில் இன்றைய பொழுதில் வைத்த நோன்பின் நன்மையை பெறும் பொருட்டு நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனை பகுதியை தந்து கொண்டிருக்கும் ராமநாதபுரம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளியின் மாணவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்றைய பிரார்த்தனையை தருவதற்காக முன்வருகிறார். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அப்துல் ரஹ்மான், 8ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. யா அல்லா, எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லா, மன நிம்மதியுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் பரக்கத் பொருந்தி அதிகாலையில் தஹஜத் தொழுகையை தொழ எங்களுக்கு தௌபிக் செய்வாயாக. யா அல்லா, உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. தூங்கும் முன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை நாங்கள் உன்னிடம் கேட்கின்றோம், ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லா, மரணித்து விட்டவர்களுக்கு அவர்களின் மண்ணறையில் அவர்களின் கண்ணுக்கு எட்டாத அளவிற்கு விசாலத்தை வழங்குவாயாக. அவர்களின் தங்குமிடத்தை நறுமணம் மிக்கதாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு இருளகற்றி ஒளிமயமாக்குவாயாக. அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களின் மண்ணறைகளை குளிரச் செய்வாயாக. ரப்பே, அவர்கள் தங்குமிடத்தை சொர்க்கமாக்கி வைப்பாயாக. என்னை படைத்த என் ரப்பே, நேற்றைய நாளையை விட இன்றைய நாளை சிறப்பான நாளாக ஆக்குவாயாக. இன்றைய நாளில் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் லேசாக்குவாயாக. எங்களுக்கு வந்தடையும் அனைத்து நன்மைகளும் உன்னிடத்திலிருந்தே வருகின்றன என்று நம்புகின்றேன். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. எங்களிடம் துஆ செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டவர்கள் எந்த நல்ல நோக்கங்களாக உன் அருளை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வாயாக. உன்னை மட்டுமே வணங்கி வழிபடுகிறோம், உன்னிடமே உதவியையும் தேடுகிறோம். எங்களின் வேண்டுகோளை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள் எங்கள் ரஹ்மானே. யா அல்லா, எங்களை மன்னிப்பாயாக. மேலும் மோமினான ஆண் பெண், முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் மன்னிப்பாயாக. அவர்களை செம்மைப்படுத்துவாயாக. என் ரப்பே, எங்களுக்கு அளித்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்த எங்களுக்கு தௌபிக் கொடு. உனது இபாதத்தை அழகிய முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு சக்தி அளி. எனது நாயனே, நல்லவை அனைத்தையும் உன்னிடம் கேட்கிறேன். எனது ரப்பே, எனக்கு நலன் தருபவைகளை கொண்டு எனது ஆரம்பத்தை ஆக்கு. எனக்கு நலன் தருபவைகளை கொண்டு எனது முடிவையும் ஆக்கு. யா அல்லா, அநியாயம் இழைப்போரின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாயாக. எங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் சதியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகீனா அஸாபன்னார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களை, இந்திய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இசைமுரசின் வாட்ஸ்அப் மற்றும் சோசியல் மீடியா கமெண்ட் வழியாக தெரியப்படுத்துங்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சியை இசைமுரசு எஃப்எம் என்ற ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் எப்போதும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். நிகழ்ச்சியை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.